don't really like me, and I don't like to get away. I'll turn to this world. Welcome to Unknown Gaming. நான் அங்கே ஹோஸ்ட். ஸோ இந்த வாட்டி என்னதான் கொஞ்சம் கேப் அதிகமாகிடுச்சு, ஏன்னா நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு அதே மாதிரி நெட் இஷ்யூனால கேம் கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ இப்போ நான் வந்து இந்த சீசன் பிஆர் சீசன் 51 ரீகேப் பார்ப்போமா? அதே மாதிரி முக்கால்வாசி ஸ்டோரேஜ் இல்லை, பிளாட்டினம் நல்ல பிளாட்டினம் ஏடி இருக்கேன். வெப்பன் ஒன்று மோஸ்ட்டாக யூஸ் பண்ண வண்டி மேக் 10 M4A1 நம்ம P19 P19 ரொம்ப பிடிக்கும். அது மல்டிபிள் இருக்கும். பார்த்தீங்க, இவங்க கூட அதிகமாக விளையாண்டுருக்கேன். விளையாண்ட மாதிரி நான் எனக்கு நல்லா இருந்தது. ஸோ இதான் சீசன் 51 வருது. இப்போ 52 நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கப்புறமா அந்த கேம் வந்து அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணுவோம். இது பண்ணி முடிச்சுட்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அதான் இப்போ நீ டிரான்ஸ்லேஷன் நல்லா இருக்கா, டக்குன்னு கட் பண்ணி வர மாதிரி இருக்குது. எஸ், ஏன்னா அது இது விஷயம் இருக்கு. என்ன விஷயம்னா அதான் விஷயம். சரி, நீங்கள் வீடியோ தான் மீன்ஸ் எங்கே விட்டா. ஸோ வந்து உங்களுக்கு எப்படி நான் இந்த கதையை நான் கண்டினியூ பண்ண போனேன்னா, இந்த வாட்ச் கண்டினியூ கதை என்னன்னா, பிஆர் நான் எப்படி தோட்டேன், சிஎஸ் நான் எப்படி தேய்ச்சேன், அதுக்கு முன்னாடி எனக்கு ஸ்பாயர்ஸ் இருக்குது தெரியும். நெக்ஸ்ட் வீடியோஸ் ஆஃப் ஸ்பாயர்ஸ், பட் எப்படி இருந்துச்சுன்னு தெரியும் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு பிஆர் ஸ்டார்ட் பண்ணுவோம். பிஆர் நான் எப்படி தோட்டேன்னு காட்டேன், அதுவும் ஸ்பீடாக காட்டேன். ஏன்னா ஸோ அப்போனா ஒரு 30 மினிட்ஸ் மேலே ஒரு எபிசோட் மீன்ஸ் ஒரு பிஆர் மேட்ச்சு 30 மினிட்ஸ் மேலே. ஸோ அதுக்காக நான் ஃபாஸ்ட்டாக போவோம், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போவோம். இப்போ ஏன் பாட்டுன்னு போனேன்னா, இப்போ அதுங்குவேன் அவன்கிட்ட அப்சர்வ் ஆகி போவேன். அப்சர்வ் ஆகி போன அப்புறமா நல்லா ரூட் வச்சுட்டு இருப்பேன். காயின்ஸ் எடுத்துப்பேன். ஏன் சேஃப்டிக்கு, ஏன் காயின்ஸ் தான் வேறு விஷயம் ஒன்று இருக்குது. காயின்ஸ் இருந்தால் ஒரு விஷயம் பண்ணலாம். அதுதான் என்ன பண்ணேன், ஒவ்வொரு காயின்ஸாக நல்லா ரூட் வச்சுட்டு ரூட்டு வச்சுட்டு இதை எடுத்துட்டு பறந்து போய் நான் அங்கே போய் நின்று என்ன பண்ணேன், ரிவைவ் பாயிண்ட் தான் எடுத்துட்டேன். ஏன்னா இன்னும் லைஃப் இன்னும் வேணுங்க. சப்போஸ் செட்டான டீம் இன்னும் 2 வாட்டி வந்துட்டு கொண்டு ரூட் அடிக்கலாம், நம்ம அட்டாக் பண்ணலாம், இந்த மாதிரி தான் பண்ணலாம். ஸோ இந்த மேப் எப்படி தான் போகும் போனேன்னா போய் டேர்ன் பண்ணிட்டு மஷ்ரூம் சாப்பிடுவேன். ஏன்னா அதுக்கு இது ஸ்பீடு மீன்ஸ் அந்த நம்ம இவங்க சோனியா பவர் வேணும். அதை காய் ஏற்றிட்டேன். திரும்பி இன்னொரு ரிவைவ் பாயிண்ட் நிறைய ரிவைவ் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து நம்ம அதிகமாக எவ்வளோ வாட்டி சாகணுமோ அவர் சீக்கிரமாக வச்சான். இங்கே அடிக்க பார்த்தான், சரியான அடி. அதுவே நான் ஆகிட்டேன். பட் பின்னே அவனை அட்டாக் பண்ணிட்டேன் நான். கோவா பாட் மீன்ஸ் இது பாட் இதுதான். பட் ஏன்னா கோவா போச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி பண்ணியிருக்கான் ஃப்ரீ ஃபயர். ஏன்னா வந்து முன்னே அடிக்கும் போது அசால்ட் அடிச்சு விட்டானா, இங்கே 4 பேர் கொண்டேன்னா அதுதான் ரூட் வச்சுருப்பேன். இப்போ மேலே போனேன்னா இவங்கிட்ட இவங்கிட்ட செத்துருவேன். பின்னாடி வச்சுவோம், முன்னாடி அடிக்கிறப்ப பின்னாடி படைசி பையன் முன்னாடி கிட்டையா டீமி வந்துவேன். டீமி வந்து இவன் அட்டாக் பண்ணிட்டு டீமி ரூட் அடிக்காம பார்த்தா டீமி கொண்டுவான். டீமி வருவேன், மீண்டும் மீண்டும் வருவேன் நான், மீண்டும் மீண்டும் வருவேன் அந்த மாதிரி. அதுதான் அடிச்சு அதுதான் அடி வாங்கினேன். இங்கே ரூட் டெஸ்ட், இங்கே டீமி கோவா போட்டு டீம் நல்லா ரூட் டெஸ்ட் இருந்தேன். வேற எங்கேயாவது இருந்து அடிப்பானான்னு பார்த்தேன், வேற எங்கேயாவது இருக்கானான்னு தேடினா கஷ்டப்பட்டு சைடு அடிச்சான்.
திரும்பி ட்ரை பண்ணி 5 பேர் முடிச்சிட்டா 4 பேர் மிச்சிருக்கா. இப்போதான் அப்படி தோட்டேன். அதை எப்படி கொண்டேன்னா ஒவ்வொருத்தையும் இந்த மாதிரி கொண்டேன். 4 பேர் போட்டேன். இப்போ 5ஆவது ஆளையும் அடிக்கும் போது அடிக்க விட மாட்டேங்குது. இப்போ நம்ம காண்டாயிடுச்சு. இங்கே ஓட்டனா 1 சாய் அடிப்பான், இங்கே அடிப்பான். 2வது இங்கே. ஏன்னா அந்த சூழா போட்டு கொஞ்சம் பவர் கொஞ்சம் குறைச்சி மீன்ஸ் எக்ஸ்பியை கொண்டு குறைச்சி விட்டு அடித்தேன். பின்னாடி ஏதோ வரும்போது ஐயோ ஏதோ கடுப்பு. ஐயோ இந்த பாட்டு வந்து அடிக்காதே மொத்தமாக இருக்குது. ஃபைட்டா பாடிக்கிட்ட பண்ண மாட்டேன். நான் இங்கே இது அசால்ட்டா அது அசால்ட்டா செட் ஆயிடுது. ஸோ இதை முடிச்சு இப்போ வந்து நம்ம சிஎஸ் மேட்ச் பார்ப்போம். சிஎஸ் மேட்ச் எப்படி பார்ப்போமா? ஸோ தோட்ட கதை சொன்னா இப்போ ஜெயிச்ச கதை சொல்லு. இதுவும் செம்மையாக இருந்துச்சு இந்த மேட்ச். இன்னும் ஃபாஸ்ட்டாக போகும். ஸோ நான் அதை ரூட் எடுத்துக்கிட்டேன். என்ன பண்ணேன், ஜம்ப் பண்ணி உள்ளே போயிட்டு மேலே இங்கே ஏன்னா மேலே ஸ்கோப் வச்ச வந்து கொஞ்சம் ஈஸியாக கொஞ்சம் அட்டாக் பண்ண ஈஸியாக இருக்கும் சொல்லிட்டு ஸ்கோப் எடுத்தேன். சரின்னு என்ன பண்ணேன், ஜம்ப் பண்ணி இங்கே அட்டாக் ஆகிட்டு வந்து நான் டேக் டவுன் பண்ணேன். கம்மி பண்ண ஆவாஸ் தான் ஓசிக்குது. நம்மக்கிட்ட ஒரு ஒயிட் இது யூடியூப்பாக தான் ஓபி ரோகிட் வைட்டி எத்தனை வாட்டி செத்தேன் பார்த்தீங்களா? இங்கே நான் போட்டாது. ஆமாம் இந்த வாட்டி நான் போட்டாது. இப்போ நான் ஜியோ தான் பார்த்துருப்பீங்க. ஜியோ தான் இங்கே அட்டாக் பண்ணுவேன். இங்கே அட்டாக் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நான் அட்டாக் பண்ண வச்சேன். இங்கே ஒன்றா 1 இங்கே ஒன்றா இன்னொன்று. ஒன்பது இந்த மாதிரி போயிட்டே இருந்துச்சு. இங்கே நாக் ஆகிட்டோம். நான் ஒரு மேட்ச் வின் பண்ணிட்டேன். இந்த மேட்ச் நாங்கள் ஜெயிச்சோம். இந்த மேட்ச்சை நாங்கள் ஜெயிப்போம். ஏன்னா வந்து இந்த வாட்டி இருந்தால் கொஞ்சம் பிளான் போட்டு ஏன்னா இவன் பின்னாடி போனால் வந்து இவன் பேக்கப் கொடுக்க மாதிரி இருக்கும். ஒரு மேலே 2 எட்டி பார்த்தான். நான் நோட்டீஸ் பண்ணாமல் இந்த மேட்ச் வச்சுட்டு இன்னொருத்த நோட்டீஸ் பண்ணி இன்னொருத்த நாக் அவுட் பண்ணிட்டு மேலே ஒருத்தன் தான். மேட்ச் போயாச்சு யார் சொல்லிட்டு இருக்கேன். பார்ப்போமா? 2 பேர் எப்படி போட்டேன், ஒருத்தனை போட்டேன். இங்கேதான் ஓட்ட மாட்டேன் போட்டணும். இங்கே இருப்பான் அவன் வாஞ்சிட்டு வச்சு அந்த மாதிரி. ஸோ நான் ஜெயிச்ச கடை. ஸோ இது பார்த்து வைக்கும் சந்தோஷம். ஸோ இதாக முடிஞ்சுதான். நெக்ஸ்ட் வீடியோஸ் எங்களுக்கு வீடியோஸ் தேவை. இதே மட்டுமா காட்ட முடியாது, காட்டியாச்சு. அப்போ ஓகே டாடா பாய் பாய். சியூ. இது என்ன உங்களுக்கு நான் மைண்ட் கிராஃப்ட் வீடியோ வந்து நான் உங்களை பார்க்கேன். பாய் பாய். டாடா பாய் பாய். See you. Monsters are here to have my passion lost. I love you more than you love me. I do it, but my lips are